12th ரிசல்ட் வந்தது. மறுபடியும் ஒரு மாணவி எங்கே நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, மார்க் கம்மியாயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க ரிசல்ட் வந்தது. 415 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க. 415 மார்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மார்க்கு தாங்க. எல்லா மார்க்குமே ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் தான். ஏன்னா ஒரு பையன் முயற்சி பண்ணி படித்து அவனால் முடிஞ்ச மார்க்கை எடுத்திருக்கான். அதுவே பெரிய விஷயந்தான். ஆனால் இங்கே அதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த தற்கொலை பண்ணிக்கிறோங்கிற எண்ணம், இந்த பயம் இப்படிலாம் ஒரு நாளில் வந்துட்டதா? இந்த ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற இந்த ஒரு நாளில் வந்ததுன்னு எல்லாம் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. 12th ஜாயின் பண்ணதுலேருந்து பப்ளிக் எக்ஸாம் போக போகிற படி படி படி, மார்க்கு குறைஞ்சா சொந்தக்காரங்க அதை பேசுவாங்க, அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா என்ன பேசுவாங்க? மார்க் நீ எடுக்கணும், உங்கள் பசங்களை படிங்க அப்படின்னு சொல்கிறதே தப்புன்னு சொல்கிறியாடா அப்படிங்கிறது கிடையாது. படிப்பு முக்கியம்தான், படிக்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் மார்க் கம்மியாக எடுத்துட்டானா பரவாயில்லப்பா, அடுத்ததில் பார்த்துக்கலான்னு என்னைக்காவது ஒரு நாள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்களா? விட்டுச்சு கண்ணா பின்னான்னு பேசுவீங்க. இது ஏன்டா மார்க் கம்மியாச்சு, ஏன்டா ஃபெயில் ஆகிட்டேன் இந்த சப்ஜெக்டில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுவீங்க இஷ்டத்துக்கு. அடுத்த தடவை எக்ஸாம் எழுதும் போது அவன் நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலுமே வேலை இதில் மார்க் கம்மி ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம்தான் அவனுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பயத்தோடையே ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுவான், கொடுக்குற ப்ரெஷர்லாம் தாங்கிக்கிட்டு. அது மொத்தமாக இந்த ரிசல்ட்டு நாளில் என்னென்னமோ யோசிக்க தோணும். ஏன்னா இந்த ப்ரெஷரில் நான் இருந்திருக்கேன். மார்க் கம்மியாயிட்டா இவங்கெல்லாம் என்ன பேச போகிறாங்க, நம்ம வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் இங்கே ஒவ்வொருத்தனும் சூசைட் பண்ணிக்கிறான். இங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே வருஷம் பூரா எப்படியோ சுற்றிட்டு ஃபைனலாக எக்ஸாம் அப்போ மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற பசங்க கிடையாது. முக்கால்வாசி பசங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இது பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தனால இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னா நீ இவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே துணிக்க பார்க்குறீங்க. அந்த ப்ரெஷர் தான் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம். இது இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க.